தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை தாண்டிவிட்டது. தற்போது தமிழகத்துல பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. சமீபத்துல கூட சிங்கப்பெண் அப்படின்ற காவல்துறையில சிறப்பு படையினரை கொண்டு வந்திருக்காரு. இது பொதுமக்கள், ரசிகர்கள், பிரபலங்கள் அனைவரிடத்திலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் சிங்கப்பெண்களுடைய அதிரடியான நடவடிக்கைகளையுமே நாளுக்கு நாள் சோசியல் மீடியாக்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற போது அவருடைய குடும்பத்தில இருந்து அம்மா, அப்பா மட்டும்தான் வந்திருந்தாங்க. மேலும் நடிகை த்ரிஷா அவங்களுடைய அம்மாவுமே அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டாங்க. ஆனால் அவருடைய மனைவி, பிள்ளைகள் இந்த விழாவில் கலந்து கொள்ளல. இதுவுமே மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக பேசப்பட்டது. மேலும் தளபதி விஜய் அவர்கள் 3 பேருடனுமே தொடர்புல இல்ல அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக செய்திகளுமே வெளியாகி கொண்டிருக்க வேளையில தற்போது ஜேசன் சஞ்சய் அவர்கள் செய்திருக்கும் ஒரு காரியம் சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஜேசன் சஞ்சயுடைய முதல் திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பெயர் சிக்மா. இந்த மாத இறுதியில இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. படம் பாத்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆவதால கண்டிப்பாக படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்துல ரெட் ஜெயின்ஸ் மூவிஸிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கான தயாரிப்பு நிறுவனமாக அவங்களை இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவருடைய அடுத்த திரைப்படத்துடைய கதையுமே சொல்லியிருக்காரு. வெகு நேரம் இந்த விவாதம் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. இறுதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை தயாரிப்பதற்காக ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கும் திமுகவுடனேயே ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒப்பந்தம் வைத்துள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.